நாங்க இன்னைக்கு ஆடி மாசத்துலயே இது கடைசி வெள்ளிக்கிழமைன்றனால பக்கத்துல உள்ள குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு கிளம்பிட்டோம். எங்க வீட்ல இருந்து 4 ஸ்டெப் எடுத்து வச்சா எங்க குலதெய்வம் கோயில் வந்துரும். அத இப்பதான் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கும்பாபிஷேகம்லாம் வைக்கல. அதனால வெளிய சாமிய மட்டும் எடுத்து ஒரு ஷெட்ல வச்சிருக்காங்க. நாங்க போகும்போது கோயில் பூட்டி இருந்தது. என் ஹஸ்பண்ட் பூசாரிக்கு ஃபோன் பண்ணி சாவி எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. சாவி அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கேட்டு கடைசி பார்த்தா கோயிலே தாங்க சாவி இருந்தது. சாவி கீழ வச்சிருப்பாங்களாட்ருக்கு. நாங்க மேல தான் இருக்கோம்னு மேலேயே ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தோம். அப்புறம் சாவி கிடைச்சு கோயில்ல போய் தீபம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிறோம். எங்க சின்ன மாமியார் ஃபோன் பண்ணி நாங்க எங்க வீட்ல கன்னியாகி சாமி கும்பிட்றோம் வந்துருங்கப்பான்னாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எங்க சின்ன மாமியார் வீட்ல இந்த சாமியை வந்து தவறாது கும்பிட்டுருவாங்க. மித்ராப்பா எங்களுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு. நாங்க டீ குடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்க போய் வரிசையா சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் எங்க வீட்ல வயிறார சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தான் கடைசி வெள்ளின்றனால நைட்டு வந்து சாமி ஊர்வலம் மாதிரி வந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. இன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.